நோவாவின் மகன்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? அடுத்ததாக, கானான் தேசம் முதலில் யாருக்கு வழங்கப்பட்டது? அடுத்ததாக, நோவா கூறிய ஆசீர்வாதம் என்ன? அது எவ்வாறு நிறைவேறியது? அடுத்ததாக, நோவா காமை சபித்தாரா? அடுத்ததாக, சாபத்தால் ஆப்பிரிக்கர்கள் கருப்பு நிறமானார்களா? அடுத்ததாக, நோவாவினுடைய வம்சத்தில் நாம் யாருடைய சந்ததியிலிருந்து வருகின்றோம்? இந்த காணொளி கேள்வி பதில் தொடர் பட்டியலில் 18வது காணொளியாக சேர்க்கப்பட்டுள்ளது. தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன்படி நோவாவினுடைய வம்சத்தினர் பலுகி பெருகினார்கள். ஆனால் சினையார் என்ற தேசத்திலே சேர்ந்து வாழ்ந்தார்கள். அதே வேளையிலே காமினுடைய வம்சத்திலே வந்த நிம்ரோத் என்பவன் அந்த பகுதியை அரசாட்சி செய்து வந்தான். மேலும் இந்த சினையார் பகுதியிலே வாழ்ந்து வந்த ஜனங்கள், நாம் சிதறாமல் இருப்பதற்காக நமக்கு ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு ஒரு பேரை உருவாக்குவோம் என்று தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி தங்களுடைய சுய எண்ணங்களை நிறைவேற்ற ஆரம்பித்தார்கள். அந்த வேளையிலே சேமுடைய வம்சத்திலே வந்த பேலேகுவினுடைய நாட்களில் இந்த ஜனங்களை பூமி மீதெங்கும் சிதறடித்தார் என்பதாக முந்தின காணொலியிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு சிதறடிக்கப்பட்ட நோவாவின் மகன்கள் எங்கு வாழ்ந்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. ஆய்வாளர்கள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற தரவுகளின் அடிப்படையில் இவர்கள் குடியேறின தோராயமான இடங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நோவாவின் மூத்த குமாரன் யாப்பேத், இவருக்கு கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேஷேக்கு, தீராஸ் என்ற குமாரர்கள் காணப்பட்டார்கள். இவர்களில் கோமரினுடைய சந்ததியினர் அஸ்கினாஸ், ரீபாத், தொகர்மா என்பவர்கள். அடுத்ததாக யாவானினுடைய குமாரர்கள் எலிசா, தர்ஷிஷ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். இவர்கள் மத்திய தரைக்கடல் பகுதியின் வடக்கு பகுதியிலே காணப்படுகின்ற தீவுகளிலே குடியேறியிருக்கின்றார்கள். இவ்வாறு யாப்பேத்தினுடைய சந்ததியினர் ஐரோப்பா மற்றும் ஆசியா கண்டத்திலே குடியேறியிருக்கின்றார்கள். இவர்களுடைய பெயர்களின்படியே தேசங்களும் இனங்களும் பாஷைகளும் யாப்பேத்துடைய சந்ததியில் ஏற்பட்டது. அடுத்ததாக நோவாவினுடைய அடுத்த குமாரன் சேம். இந்த சேமிற்கு ஏலாம், அசூர், அர்பகசாத், லூத், ஆராம் என்ற குமாரர்கள் இருந்தார்கள். இதில் அர்பகசாத்திற்கு சாலா என்ற குமாரனும், சாலாவிற்கு ஏபேர் என்ற குமாரனும், ஏபேருக்கு பேலேகு என்ற குமாரனும், யொக்தான் என்ற குமாரனும் இருந்தார்கள். இதில் யொக்தானுடைய வம்சத்தினர் அல்மதாத், சாலேப், அசர்மாவேத், யாரேக், அதோராம், ஊசால், திக்லா, ஓபால், அபிமாவேல், சேபா, ஓப்பீர், ஆவிலா, யோபாப் என்பவர்கள். அடுத்ததாக ஆராமினுடைய குமாரர்கள் ஊத்ஸ், கூல், கேதேர், மாஸ் என்பவர்கள். சேமுடைய வம்சத்தினர் குடியேறின பகுதி மாசா துவங்கி கிழக்கே உள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது என்பதாக ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு சேமுடைய சந்ததியினர் ஆசியா கண்டத்திலே குடியேறியிருக்கின்றார்கள். இவர்களுடைய பெயர்களின்படியே தேசங்களும் இனங்களும் பாஷைகளும் சேமுடைய சந்ததியில் ஏற்பட்டது. நோவாவினுடைய 3வது குமாரன் காம். இவருக்கு கூஷ், மிஸ்ராயிம், பூத் மற்றும் கானான் என்ற குமாரர்கள்
இருந்தார்கள். இதிலே கூஷிற்கு சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா மற்றும் நிம்ரோத் என்ற குமாரர்கள் காணப்பட்டார்கள். ராமாவிற்கு சேபா, தீதான் என்ற குமாரர்கள் காணப்பட்டார்கள். அடுத்ததாக மிஸ்ராயிமினுடைய குமாரர்கள் லூதிம், அனாமீம், லகாபீம், நப்துகிம், பத்ருசிம், கஸ்லூக்கிம், கப்தோரிம் என்பவர்கள். அடுத்ததாக கானானின் குமாரர்கள் சீதோன், கேத், எபூசியர், எமோரியர், கிர்காசியர், ஈவியர், அர்கீரியர், சினியர், அர்வாதியர், செமாரியர், காமத்தியர் என்பவர்கள். இவ்வாறு காமினுடைய சந்ததியினர் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா கண்டத்திலே குடியேறி இருக்கின்றார்கள். இவர்களுடைய பெயர்களின்படியே தேசங்களும் இனங்களும் பாஷைகளும் காமினுடைய சந்ததியிலே ஏற்பட்டது. நாம் முன்னர் பார்த்த நாடுகளின் பெயர்களை குறிப்பிற்காக ஆங்கில பதிப்பிலே திரையிலே பார்க்கலாம். இவ்வாறு நோவாவின் காலத்து பெருவெள்ளத்திற்கு பின்னர் பூமியிலே மக்கள் தேசங்களாக பிரிந்தார்கள். இவ்வாறு நோவாவின் மகன்கள் எங்கு வாழ்ந்தார்கள் என்கிற பொழுது யாப்பேத் ஐரோப்பா மற்றும் ஆசிய பகுதிகளிலும், சேம் ஆசிய பகுதிகளிலும், காம் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய பகுதிகளிலும் வாழ்ந்தார்கள். அடுத்ததாக கானான் தேசம் முதலில் யாருக்கு வழங்கப்பட்டது? கானான் தேசம் கானானியருக்கு வழங்கப்பட்டது. அவர்களுடைய எல்கை சீதோன் துவங்கி கெரார் வழியாய் காசா மட்டிற்கும் சென்று அதிலிருந்து சோதோம், கொமரா, அதுமா, செபியோன் என்ற பகுதிகளின் வழியாய் லாசா வரைக்கும் காணப்பட்டது. இந்த பகுதியிலே கானானினுடைய சந்ததியினர் குடியேறினார்கள். சீதோனியர் சீதோனில் குடியேறினார்கள். கேத் எப்ரோனில் குடியேறியிருக்கின்றார்கள். பின்னாட்களிலே எப்ரோனில் குடியிருந்த ஏத்தின் புத்திரரிடமிருந்து ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு நிலத்தை வாங்கி இருக்கின்றார். எபூசியர் எருசலேமில் குடியிருந்தார்கள். இதனை பின்னாட்களிலே தாவீது கைப்பற்றினார். அடுத்ததாக எமோரியர் எப்ரோனில் இருக்கின்ற மம்ரே என்ற பகுதியிலே குடியிருந்தார்கள். மேலும் எமோரியர் ஹெஸ்போன் என்ற பகுதியிலும் குடியிருந்தார்கள். மேலும் எமோரியர் பாஷானில் உள்ள அஸ்தரோத்தில் குடியிருந்திருக்கின்றார்கள். பின்னாட்களிலே ஹெஸ்போனில் குடியிருந்த சீகோன் என்ற ராஜாவையும் பாஷான் தேசத்தில் குடியிருந்த ஓக் என்பவனையும் மோசேயினுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை அழித்துவிட்டு அந்த பகுதியை பிடித்து கொண்டார்கள். அடுத்ததாக கிர்காசியர் கலிலேயா கடல் அருகே குடியேறியதாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக ஈவியர்கள் சீகேம் என்ற பகுதியிலே குடியேறி இருக்கின்றார்கள். பின்னாட்களிலே தீனால் தீட்டுப்பட்டது இந்த இடத்தில் நிகழ்ந்தது. மேலும் ஏவியர் கிபியோனிலே குடியேறி இருக்கின்றார்கள். மீதமுள்ள அர்கீரியர், சினியர், அர்வாதியர், செமாரியர், காமத்தியர் என்பவர்களுடைய குடியிருப்பு பகுதி நமக்கு தெரியவில்லை. இவர்களை குறித்து இந்த பகுதிக்கு பின்னர் வேதத்திலே குறிப்பிடப்படவும் இல்லை. இவ்வாறு இந்த பகுதியிலே கானானுடைய சந்ததியினர் குடியேறி இருக்கின்றார்கள். இவ்வாறு கானான் தேசம் காமினுடைய குமாரன் கானானுக்கு முதலில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நோவா கூறிய ஆசீர்வாதம் மற்றும் சாபம் என்ன? அது எவ்வாறு நிறைவேறியது? நோவா சேமை குறித்து தேவன் சேமினுடைய தேவன் என்றும் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றும் குறிப்பிடுகின்றார். அதன்படி சேமினுடைய வம்சத்திலே வருகின்ற ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு அவர் தேவனாக காணப்படுகின்றார். அவ்வாறு கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த ஜனங்களுடைய தேவனாக மட்டும் காணப்படுகின்றார். அடுத்ததாக
யாப்பேத்தை குறித்து தேவன் யாப்பேத்தை விருத்தியாக்குவார் என்றும் அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் என்று குறிப்பிடுகின்றார். துவக்கத்திலே நோவாவினுடைய வம்சத்தினர் மத்திய தரைக்கடலை சுற்றிலும் வாழ்ந்து வந்தார்கள். அதில் காமுடைய சந்ததியினர் பலத்தவர்களாக துவக்கத்திலே காணப்படுகின்றார்கள். இதற்கு சினையார் பகுதியை அரசாண்ட நிம்ரோத் ஒரு உதாரணமாக காணப்படுகின்றார். மேலும் காமினுடைய வம்சத்தினர் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தத்திற்கு வருவதை அநேக வேளையிலே நாம் வேதத்திலே கவனிக்கலாம். அதைப்போன்று அசீரிய ராஜ்யம் பெரிதாவதற்கு முன்னர் வரை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு வரும் ஆபத்துகளில் எகிப்தியரை நாடிக்கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர் சேமினுடைய வம்சத்திலே அசீரிய ராஜ்யம் பலத்ததாக காணப்பட்டு பல பகுதிகளை ஆண்டது. அதற்கு பின்னர் சேமினுடைய வம்சத்திலே வந்த பாரசீகம் பல பகுதிகளை ஆண்டது. அதன் பின்னர் யாப்பேத்தினுடைய சந்ததியிலே வந்த கிரேக்க ராஜ்யம் குறுகிய காலகட்டத்தில் பல பகுதிகளை ஆண்டது. அதன் பின்னர் யாப்பேத்தினுடைய வம்சத்திலே வந்த ரோம ராஜ்யமும் பல பகுதிகளை ஆண்டது. அதன் பின்னர் யாப்பேத்தினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் புது புது நிலங்களிலே குடியேறினார்கள். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களில் குடியேறினார்கள். அதை போன்று தங்களுக்கு கீழாக அநேக நாடுகளை காலனி நாடுகளாக கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் விருத்தியாகுவதும் சேமுடைய கூடாரங்களில் குடியிருந்ததும் நிகழ்ந்தது. அடுத்ததாக நோவா காமை குறித்து எதுவும் கூறவில்லை. ஆனால் காமுடைய குமாரன் கானானை குறித்து அவன் அடிமையாயிருப்பான் என்றும் அவன் சேமுக்கும் யாப்பேத்திற்கும் அடிமையாக காணப்படுவான் என்றும் கூறினார். அவ்வாறு பின்னாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுகந்தரித்த பொழுது அதிலே காணப்பட்ட கிபியோனியர் இஸ்ரவேல் ஜனங்களை ஏமாற்றியது நிமித்தமாக அவர்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். மேலும் கானானியர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே வாழ்ந்து வந்தார்கள். அதில் யூதா, பென்யமின், மனாசே, எப்ராயிம், செபுலோன், ஆசேர், நப்தலி, தான் ஆகியவர்களுக்கு அநேகம் நேரங்களிலே பெரும்பாலும் அடிமைகளாக காணப்பட்டார்கள். அதேபோன்று சாலமோனினுடைய நாட்களில் கானானுடைய வம்சத்திலே மீதியாக காணப்பட்டவர்கள் தன்னுடைய வேலைக்காக அடிமைகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்ததினால் இவர்களும் பின்னாட்களிலே வந்த யாப்பேத்தினுடைய ராஜ்யங்களின் கீழாகவும் அடிமைகளாக காணப்பட்டார்கள். இவ்வாறு நோவா யாப்பேத்தை குறித்து விருத்தியாக்குவார் என்றும் சேமுடைய கூடாரங்களிலும் குடியிருப்பான் என்று கூறியவை நிறைவேறியது. அதைப்போன்று சேமினுடைய வம்சத்திலே ஆபிரகாமினுடைய சந்ததியை தேவன் தனக்காக தெரிந்து கொள்கின்றார். காமின் குமாரன் கானான் யாப்பேத்தினுடைய சந்ததிக்கும் சேமினுடைய வம்சத்திற்கும் அடிமையாக காணப்படுகின்றான். இவ்வாறு நோவா கூறிய ஆசீர்வாதம் மற்றும் சாபம் நிறைவேறியது. அடுத்ததாக நோவா காமை சபித்தாரா? ஆதியாகமத்தினுடைய 9ஆம் அதிகார பகுதிகளை பார்க்கின்ற வேளையிலே அங்கே காம் சபிக்கப்படவில்லை. காமினுடைய வம்சத்தினர் அசீரிய ராஜ்யம் வரும் வரைக்கும் வல்லவர்களாக காணப்பட்டார்கள். இவைகளிலிருந்து நோவா காமை சபிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சாபத்தால் ஆப்பிரிக்கர்கள் கருப்பு நிறமானார்களா? நாம் சற்று முன்னர் பார்த்தபடி காமினுடைய சந்ததியினர் அனைவருமே சபிக்கப்படவில்லை. மாறாக காமின் குமாரன் கானான் மட்டுமே சபிக்கப்பட்டிருந்தான். மேலும் ஆப்பிரிக்கர்கள் பூமத்திய ரேகை பகுதியிலே வாழ்கின்றார்கள். அங்கே சூரிய ஒளியினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுவதினால் அவைகளிலிருந்து பாதுகாக்க மெலனின் என்ற நிரம்பி அதிகப்படியாக சுரந்து அவர்களை சூரிய கதிர்களினுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்றுகின்றது. ஆகையினால் அவர்களுடைய தோல் நிறம் கருமையாக காணப்படுகின்றது. ஆகையினால் ஆப்பிரிக்கர்கள் சபிக்கப்படவில்லை. அவர்கள் கருநிறமாக இருப்பதற்கு அவர்கள் வாழ்கின்ற பகுதிதான் காரணமாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக நோவாவினுடைய சந்ததியில் நாம் யாருடைய சந்ததியிலிருந்து வருகின்றோம்? நோவாவுடைய சந்ததியினர்
பெருகுகின்ற பொழுது யாப்பேத்தினுடைய சந்ததியினர் வடக்காகவும், சேமினுடைய சந்ததியினர் கிழக்காகவும், காமினுடைய சந்ததியினர் தெற்காகவும் பரவியிருப்பார்கள். ஆகையினால் நாம் பெரும்பாலும் சேமினுடைய சந்ததியிலிருந்து வருகின்றோம். நீங்களும் சோதித்து பாருங்கள். மேலும் வேதாகம வரைபடத்தை பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு பின்வரும் இணையதளத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுள் ஆபிரகாமை அழைத்த பொழுது உலகில் தேவபக்தி எப்படி இருந்தது? அடுத்ததாக, கடவுளை பற்றி ஆபிரகாம் எப்படி அறிந்து கொண்டார்? இவைகளுக்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.